குனேபசா அம்னோ தலைவரான ஜமால் யூனூஸ், முன்னாள் அமைச்சரும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவருமான கைரி ஜமாலுடீனிடம் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் இன்று பகிரங்க மன்னிப்பு கோரினார். கடந்த 2023ஆம் ஆண்டு கைரி தாக்கல் செய்த அவதூறு வழக்கு தொடர்பான சமரச பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இன்று நீதிபதி ஆனந்த் பொன்னுதுரை முன்னிலையில் ஜமால் தமது மன்னிப்பு அறிக்கையை வாசித்தார். அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி உலக வர்த்தக மையத்தில் நடந்த அம்னோ பொது கூட்டத்தின் இடையே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கைரியை ஊழல் நடவடிக்கைகளுடன் தொடர்பு படுத்தியும் கட்சி பிரதிநிதிகளை குழப்பம் ஏற்படுத்த பணம் வழங்கியதாகவும் ஜமால் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தாம் கூறிய குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற்றதோடு அப்பதிவுகளை சமூக ஊடகங்களில் இருந்து நீக்கவும் ஜமால் ஒப்புக்கொண்டார். அதேவேளையில் தனது செயலால் கைரியின் நற்பெயரும் நம்பகத்தன்மையும் பாதிக்கப்பட்டதற்காக வருத்தம் தெரிவித்த ஜமால் கைரிக்கு ஏற்பட்ட சிரமம் மற்றும் மனவேதனைக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.